சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். இந்த பருத்தித்துறை தொடக்கம் புன்னால காட்டுவன் வரையான இந்த பிரதான வீதியை எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பாதைகள் போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சில திருத்த வேலைகள் நடந்ததாக இந்த ஊர்வாசிகள் கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் எவ்வளவு அசௌகரியமான இதுகளை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அந்த பாதையால் பயணிக்கிற மக்கள் என்ன கூறி வருகிறார்கள் என்ற உங்களுடைய கருத்து என்ன? அந்த கருத்தை தெளிவாக சொல்லுங்கள். எங்களுடைய இந்த பிரதேசம், அதாவது இந்த வடமராட்சி பகுதியிலேயே இந்த பருத்துறை தொடக்கம் புன்னாலக்கட்டுவன் வரையான இந்த பாதை மிகவும் இவ்வளவு காலமும் இப்போ என்னன்னு சொல்றது, சிவருக்கு வெள்ளி அடித்த மாதிரி தான் இந்த ரோட்டுக்கு போடா. இது வந்து பிரதான சாலை. இதுதான் அந்த பூரணி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பான உள்ள வீதி. இதால் இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டுகளும் வந்து இப்படித்தான் இருக்குது. ஒரு பள்ளமும் திட்டியுமான ஒரு பாதையாக தான் இருக்குது. இதால் வந்து ஒரு அவசர எங்களுடைய நோயாளர்களுக்கான ஒரு அவசர ஊர்தி இதால் போரண்டால் கூடி சரியான கஷ்டப்பட்டு தான் இதால் போக வேணும். அதனுடைய இந்த பாதை குறிப்பிட்ட ஏரியாவை கூடி இந்த இடங்களில் கூடி சரியாக செப்பனிடப்படவில்லை. இடைக்கிட வந்து திருத்த வேலைகள் மாத்திரமே இந்த இடங்களில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் கூடுதலாக இந்த பூரணி பிரதான வைத்தியசாலையில் இருந்து அங்கால இந்த பாதையால் அந்த சிடிபி பஸ்ஸுகள் எல்லாம் போய்கொண்டு பாருங்க. ஆனால் சரியான ஒரு நாங்கள் ஒரு அவசரமான எங்களுடைய நோயாளிகளை இந்த இடத்துலேருந்து அவசர ஊர்தியில் வழியாக இருந்தால் கூடி இந்த பாதையால் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்குள்ளே வந்து யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு சென்றடைகிறதுக்கு இதால் வந்து இறப்புகள் இந்த வீதம் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் வந்து குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அண்ணா வணக்கம். அண்ணா சொல்லுங்கள், நீங்கள் ஆட்டோ சாரதியா? வைத்தியசாலைக்கு அடிக்கடி வந்து போகிறது. ரோட்டு சரியான மோசமாக இருக்குது. எந்த வைத்தியசாலை? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பருத்துறை உங்கள் அல்வாயிலிருந்து ஆக்களை கொண்டு வர்றது, கொண்டு வர இந்த ஊரணி ஆஸ்பத்திரி கொண்டு வர சரியான இடைஞ்சலாக இருக்குது. பள்ளந்தட்டி ரோட்டுகள் எல்லாம் ஒரு குண்டு குழியுமா இருக்குது. ஆட்டோ மற்ற வாகனங்கள் ஓடையில்லாத வண்ணம் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த சிக்கன் கத்தியிலேருந்து இந்த வெள்ளெடுப்புற சந்தியான ஆக படம் மோசமாக இருக்குது. உங்களை பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூட ஸ்கூலுக்கான பெரிய மோசமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாதை செப்பனிட்டு எத்தனை வருஷம் பெறும்? இதென்ன ஒரு 15 வருஷத்துக்கு கூட நான் 10 வருஷம், இது ஒரு 10-12 வருஷமா இப்படி இது நிலைப்படல, இப்படிதான் இருக்கு. சும்மா மேலாக டச்சப் பண்ணி தெரிஞ்சுதுன்னா பேருந்து பார்த்தா உடைஞ்சு போடும். அதனால இந்த பாலம் ஒன்று சரியான மோசமா இருக்கு. எந்த ஏரியால? டிக்கெட்டுக்கும் இந்த ஊரணிக்கு முடியல வரும்போது அதில் சரியான டேமேஜாக கிடக்கு. எப்போ இடிஞ்சு விழுகிற மாதிரி கிடக்கு. அதில் கொடியில் கட்டி புட்டுகள் கொடுத்து விட்டு கிடக்கு. எப்போ உடையும் மண்ண நிலைப்பாடுல இருக்கு. அதில் சும்மா திருத்த வேலையாக நடக்குது. இந்த ரோட்டுக்கு சல்லி பறிச்சு இப்போ நான் அறியத்தக்க ஒரு 3-4 வருஷத்துக்கு மேலே அப்படியா நடக்குது. இந்த கொட்டை இந்த என்ன குடியேறி திட்டம் அந்த இந்த ஏரியா இல்லை, அது கிதவல் டயர் இதெல்லாம் பற்றி தருது. ஆட்டோ வந்து கூட சரியா ஏன் அது செய்யாமல் விட்டுருக்கு? அது யார் செய்தது? அது யார் என்ன செய்தது? கவுன்சில் அப்படிங்களா? இதறிஞ்சால் தான் நிப்பாட்டினா அப்புறம் இந்த ரோடு அப்படியே வந்து சும்மா வந்து தப்பி ரோடு போகிறது. காற்று மலைக்கு வந்து கிளம்பும். இதால் ஒரு ஆக்களுக்கு இடையூறு தான் வரும். அதனால் இதை செய்து வந்தால் நன்றி. இந்த தடுப்பு சுவர்கள் என்ன மாதிரி இருக்கு ஐயா உங்களுடைய ஏரியாவில்? நீங்கள் கடத்தொழில் செய்கிற சமூகம் தானே? அங்கே வந்து இப்படி கிடக்குது. திக்கத்தில் தான் தடுப்பு சுவர் அக்காலை இருக்குது. இக்காலையெல்லாம் இப்போ உங்களுக்கு முக்கியமாக இதை பாதையை தான் செப்பனிட்டு தருவோம். பாதையை தான் தொண்டமனாரத்தில் இருந்து அங்கே பருத்துறை தொண்டமனாரத்துலேருந்து பருத்துறை ஜெட்டி வரைக்கும் தான் இந்த ரோடு போடாமல் இருக்குது. இதை போட்டு தந்தா செய்கிற வேலை திட்டம் அப்பப்போ இந்த டை பண்ணுறது, தலைமையருக்கு டை பண்ணின மாதிரி, வெள்ளத்திலைக்கு டை பண்ணின மாதிரி ஒரு வேலையை தான் செய்திருக்கிறதே தவிர இந்த ரோட்டு முழுக்க
போடப்படையில் சரியான மிகவும் கஷ்டமான ஒரு நிலை இந்த ரோட்ல பயணம் செய்கிற அத்தனை பேருக்கும். ஏன்டா வாகனங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பள்ளம் புட்டி இருந்தால் அந்த வாகனத்துக்கு எவ்வளவு செலவு ஏற்படும், என்னென்ன துன்பங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தா தெரியும், தென்னிலங்கையில இருந்து வர இந்த டூரிஸ்ட் பஸ்கள் கூட இந்த பரத்துற ஊடாக இந்த எங்கட இந்த முனைக்கு வந்து சக்கோட்டை முனைக்கு வந்து போயினோம். அப்போ அவையெல்லாம் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில தான் இந்த ரோட்டால பயணம் செய்யணும். இன்றைக்கு இந்த ரோட் வந்து எந்த காலம் சீரிட்டதுன்றதை சரியாக கணிப்பிட்டால், இப்ப நான் அறிஞ்ச காலம் வரைக்கும், இப்ப எனக்கு 63 வயசு ஆகுது, இதுவரைக்கும் நான் அறியல இந்த ரோட்டு புதுசா போட்டது, முழுமையாக புதுசாக திருத்த வேலை செய்து நல்லபடியாக ரோட்டு செப்பனிட்டதுன்றது இதுவரை காலம் எனக்கு தெரியல. நான் அறிஞ்ச காலத்துல எடுத்து பார்த்தா கூட இன்றைக்கு 50 வருஷத்தை ஞாபகத்துல வச்சு கதைக்கலாம். ஆனா இந்த ரோட்டு கடைசி வரைக்கும் செப்பனிடப்படையில்லை. இப்ப இந்த ரோட்டு இடிஞ்சு விழுகிற கட்டத்துல வந்து அதுக்குள்ள கொண்டு வந்து கருங்கல்களை போட்டு நிரப்பி டச்சப் பண்ணினே தவிர இந்த பிரதேசத்தின் ரோட்டை கவனிப்பார் எவருமே கிடையாது. இன்றை வரைக்கும் எத்தனையோ அரசாங்கங்கள் மாறிட்டது, இன்றை வரைக்கும் அதுக்கு டைதான் பண்ணியிருக்கீங்க தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் வந்து இந்த ரோட்டை முழுமையாக செப்பனிட இல்லை என்றதான் நாங்கள் சொல்ல போனோம். நாங்கள் கேட்கிறோம் என்னன்னு சொன்னா, ஐயா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து ஏகேடி அரசாங்கம் இருக்குது, கௌரவ மதிப்புக்குரிய அனுரா திசாநாயக்காவுடைய கவர்மெண்ட் இருக்கிறது. இதுக்கு முதல் இருந்த கவர்மெண்டோட அரசாங்கத்தோட நீங்கள் இது சம்பந்தமான கோரிக்கைகளை வைத்தீங்களா? அவர் என்ன சொன்னார்கள்? ஐயோ, இது சம்பந்தமான பல கோரிக்கைகள் ஐயா. இந்த ரோட்டுக்கு கதைக்காதவர் நான் நினைக்கிறேன், நான் கடைசியாளா இப்ப கதைக்கிறேன்னு அந்த அளவுக்கு இந்த பிரதேசம் ஃபுல்லா இந்த ரோட்டை பற்றி கதைச்சவன் கணக்க பேர் இருக்காங்க, செத்தம் போட்டாங்க. கதைச்சு பல காலத்துக்கு எத்தனையோ செத்தம் போனாங்க. ஆனா இது எவருமே முன் வந்து செய்யல. இதான் கொஞ்சம் ரோட்டு வந்து இந்த தொண்டமனாதுக்கு கிண்டினோட நிக்குது, அது இங்கால வர்றதுக்கா தெரியல. இது வந்து பருத்தத்துறை மெதரிஸ் கல்லூரிக்கு முன்னால இருக்கிற வீதி. இந்த வீதியும் பாருங்கள் இப்படியே அதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு பள்ளம் கொண்டு வந்திருக்கு. அது எப்பயுமே அது உடைஞ்சு விடும். பாதையை வந்து ஃபுல்லாக வந்து பெரிய எந்த நேரமும் இது இடிஞ்சு விழுதலாமன்ற ஒரு அபாய கட்டத்தில் இருக்குது. பெரிய கல்விகளை போட்டு கொண்டீங்க. இது வந்து அது அப்படி ஒவ்வொரு இடையில ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ரோட்டை போட்டு ஒரு கென்றாக்கி எடுத்து நாசப்படுத்தி அந்த ரோட்டுகளை அப்படியே விடுறது. மற்ற அந்த குடியேறதுக்கிட்ட நீங்க போனா தெரியும், அதுலயே ஒரு கொஞ்சம் கிண்டி போட்டு கொஞ்சம் சரியா போட்டு விட்டாக்கி இப்படித்தான் இந்த ரோட்டு டச் பண்ணப்படுறதே தவிர முழுமையான பிரதேசமாக இதை பார்க்க இல்லை. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு பிரதான வீதி என்னன்னு சொன்னா, இந்த கடத்தொழிலாளர்கள் அனைவரும் பயணம் செய்கிற வீதி. இது கடத்தொழில் சமூகத்தின் அத்தனை பேரும் இதால பயணம் செய்யறாரு. இன்னைக்கு மயிலட்டி காவரில இருந்து இந்த கூலர்கள் எல்லாம் போகுதுன்னா இந்த ரோட்டால தான் போகும். அந்த அளவுக்கு இந்த ரோட்டு
முக்கியத்துவம் பெற்றிருக்கு. முக்கியமா தேவைப்பட்ட ரோட்டு இதை எவருமே முன்னின்று செய்யல. அது யாரை நாங்கள் நோவுறது? எங்கட அரசாங்கங்களை நோவுறதா, இல்ல எங்களுக்கு கிடைச்ச அரசியல்வாதிகளை பற்றி நோவுறதா? நீங்கள் இது சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட யாழ் மாவட்டத்திலேயே அல்லது இலங்கை புள்ளா நாடு புள்ளாகவே எல்லா ரோடுகளும் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கத்தினால் செப்பனிடப்பட்டிருக்கிறது. மிகவும் தரமான ரோடாக போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதை மட்டும் கேள்விக்குறியான ஒரு இதா இருக்கிறது. அதுக்கு முழுமையான காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக இது என்ன காரணம் என்று சொன்னால், இது ஒட்டுமொத்தமா அரசாங்கம் சரி அரசியல்வாதியும் சரி, இது கடத்தொழிலாளர் மக்கள் பாவிக்கிற ரோட்டுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இது விட்டு வச்சு கிடக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னத்துக்காக கடத்தொழிலாளர்களுக்கும் கடத்தொழில் சமூகத்துக்கும் அந்த அரசியல்வாதிகளுக்குமோ அல்லது இந்த அரசாங்கத்துக்கும் என்ன அப்படியான முரண்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா? முரண்பாடு ஒன்றும் இல்லை. அவைகள் எந்த ஒரு விஷயம், இப்ப நீங்க எடுத்து இந்த ரோட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, கடலை எடுத்து பார்த்தாலும் சரி, கண்டிப்பா இன்றைக்கும் கடல் தொழில் பிரச்சனையில எங்களுக்காக கதைக்க போன ஒரு தரம் கிடையாது. இன்றைக்கும் இந்தியாவோட பேச்சுவார்த்தைக்கு இறங்கி இருக்கிறோம். ஆனா 2 மீனவரையும் பற்றி கதையென்று தான் சொல்லுவினே தவிர, ஆனா எங்கட எல்லையை நாங்க நிர்ணயிச்சு எங்கட பிரதேசத்தின் வளங்களை காப்பாற்றணும் இதுவரைக்கும் இப்ப வந்த அரசாங்கம் கூட நினைக்கலன்றதான் நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். அப்படி இருக்க எங்களுக்கான இந்த பிரதேசத்தின் ரோட்டு பொதுவாக நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் கடல் பிரதேசத்தின் ரோட்டு மிகவும் கடைசித்தரமாக விடப்பட்டதா இருக்குது. காரணம் இருக்குதுக்குல்ல. என்ன காரணம்னு சொன்னா, எந்த ஒரு அரசியல்வாதியும் கடற்தொழில் சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. சாதியவாதம் அப்படி என்று இருக்கு. கண்டிப்பா உதத்தான் நாங்க சொல்ல வர வேணும். ஏனென்றா நீங்கள் சரியாக செய்திருந்தால் நாங்கள் இத சாதியவாதத்தை பார்க்க தேவையில்லை. சாதியவாதத்தை விட இவங்க என்ன பிரச்சனைன்னா, தாங்கள் மேல் சைட்ல இருக்கவன் தான் அரசியல்வாதியாக வந்து கொண்டு, ஆனா எங்கள கடற்தொழில் சமூகத்தை பின்தள்ளித்தான் இருக்காங்க. கடலை பின்தள்ளுறதுக்கான காரணம் என்ன? இதுதான் காரணம். இல்லாட்டா இந்த வருவாய் எந்த நாட்டில இருக்கு? எங்களுடைய கடலுடைய வருவாய் இன்றைக்கு இந்த நாட்டின் மிக பெரும் வளம். அதை காப்பாற்ற தெரியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறேன்டா. இப்ப வந்த அரசாங்கம் அதே நிலைக்கு தான் வந்துருது. இவ்வளவு காலம் நாங்கள் டக்ளஸ் அமைச்சரா கடத்தொழில் அமைச்சரா இருக்கேன் அவரை தான் திட்டிக் கொண்டிருந்தோம், நாங்கள் இப்படி செய்யல அப்படி செய்யலேண்டு. ஆனா இன்றைக்கு அதே கோட்பாடுல இவையும் போய் கொண்டிருக்கிறோம். இல்ல நாங்க இப்ப இந்த அரசாங்கம் பொறுப்படுத்து ஐயா, பொறுப்படுத்து கௌரவ அமைச்சர் அவர்கள் சந்திரசேகரன் அவர்களிடம் நீங்கள் ஏதாவது மெனுக்கள் கொடுத்தீங்களா? எங்களுடைய கடத்தொழில் சமூகத்தினுடைய கஷ்டங்கள் துன்பங்களை, அல்லது அவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு எடுத்து சென்றீர்களா? கடற்தொழில் சமூகம் கண்டிப்பா இந்த ஏற்கனவே இப்ப வந்து போன புயலுக்கு கூட கொண்டே கடற்கரை எல்லாம் காட்டினவங்க. அவரால் என்ன நடவடிக்கை செய்ய முடிஞ்சது? ஒரு கடற்தொழில் அமைச்சராலே என்ன அதுக்கான சொல்யூஷன், அதாவது ஏதாவது ஒரு என்ன செய்ய முடிஞ்சது? அவரால் எதுவும் செய்யல. கடற்தொழில் பிரதேசத்துல இருக்கிற ஆக்கள் ஆரா இருந்தாலும் கடல் சம்பந்தப்பட்ட ஆக்களோட அணுகணும். நாங்கள் ஆபீஸுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? அவைக்கு 1008 வேலை இருக்கும் இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா எங்கள வேலையை பார்க்க அவைக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று பார்த்தான், கடத்தொழில் அமைச்சர் போய் அங்க விவசாயத்தை பற்றி கதைக்கிறேன் நாடாளுமன்றத்துல. அப்ப எங்களுக்கு கடத்தொழில் அமைச்சு என்ற பேருக்கு கடத்தொழில் அமைச்சா? கடற்தொழில் அமைச்சர் எங்கட கடல் வளங்களை பற்றின சிந்தனை இருக்கணும். எங்களை கடல் வளங்கள்ல எவ்வளவு ஏற்றுமதி இருக்கு இந்த நாட்டுக்கு. எவருமே நிவாரணம் தர தேவையில்லை, எவருமே மானியம் தர தேவையில்லை. இந்த ஆனகரவை திறந்து விட சொல்லுங்க. இன்றைக்கு தண்ணி தேங்கினதுக்கு காரணம் என்ன? இந்த பிரதேசத்துல எல்லாம் வெள்ளங்கள் கூடுதலாக மக்களை ஆக்கிரமிச்சதுக்கு காரணம் என்ன? வெள்ள அழிவு நீங்களே கொடுக்கணும். இந்த தண்ணியை ஓட விட்டு பாருங்க. கடல் சுத்தி ஓடுமா இருந்தா ஒரு சொட்டு தண்ணி நாட்டுக்குள்ள நிக்காது, இழுத்தெறிஞ்சிடும். ஆனா நீங்கள் எங்கேயோ இருந்த சீனாக்காரன் இன்றைக்கு ரோட்டை அடைச்சு வச்சிருக்காங்கன்னா அதை தட்டி கேட்க ஒருதருக்கும் தெரியல. இந்த கடல் வளம் ஏன் நாசமா போனதுன்ற ஒருதருக்கும் தெரியல. அப்ப பேருந்து கடல் இந்த பெரிய வளத்தை சேர்க்க இருக்கிற கடல், நீங்கள் எவருமே அந்த ஆனாரம் திறந்து விட்டுட்டு நீங்க ரோட்டு எங்கட கையில தாங்க, அது நாங்க ரோட்டு போடுறோம், நீங்க ஒரு தரம் ரோட்டுக்கு செலவழிக்க வேண்டாம், நாங்களா இந்த ரோட்டு ஃபுல்லா செய்து காட்டுவோம். இந்த ஆனாரம் திறக்க சொல்லுங்க. வருவாய் எங்களுடைய அவ்வளவு வருவாய் எங்கள்கிட்ட இருக்கு. இந்த நாட்டை காப்பாற்றுற, இந்த வடபகுதியை காப்பாற்றுறதுக்கு தட்டமான வளம் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்கள் கடற்தொழில் சமூகம் இந்த ரோட்டு போட்டு காட்டுவோம். எவரும் பெற தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் எங்கட வளத்தை சரியாக பாதுகாத்தால். இன்றைக்கு அமைச்சர் போயிருக்கிறார் என்று சொன்னா, அமைச்சர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜனாதிபதியும் போயிருக்கிறார். எங்கட கடலை பற்றி கதைக்கல. மீனவர் 2 பேரும் கதைக்கிறதுக்கு என்ன இது இருக்கு? 2 மீனவர் கதைக்கிறதால என்ன பிரச்சனை தீரப்போகுது?
எல்லை எந்த காணி எந்த இதுக்குள்ள வராத உண்டியாடத்தவை எந்த இடத்தவை என்றத சொல்ல தெரியாத ஆக்கள் போய் 2 பேரும் கதைக்க விடுவோம். இதுவரை காலமும் 2 கடத்தொழிலாளியும் கதைக்க இல்ல. கடத்தொழிலாளி என்னையா கதைக்கிறது? நாட்டின் எல்லையை பற்றி கதைக்கிறதோ கடத்தொழிலாளி கதைக்கிறதோ? இன்றைக்கு முனையில இருந்து போய் வந்து சொல்றாங்க 100-150 ரோலர் இதுல வந்து நிக்குது. எங்களால இங்க கடல் அடிக்குது போக முடியல. அப்ப எங்களை கடல் வளத்தை காப்பாத்தாக்கள் ரோட்டை எப்படி காப்பாற்றுவாங்க இவங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த ரோட்டை பற்றி? மக்கள் நிலை என்ன தெரியும்? சும்மா அமைச்சுக்களை வேண்டிட்டா காணாது ஐயா. அமைச்ச வேண்டினா காணாது. எவன் அமைச்சின்ற இந்த நாட்டின் வளத்தை சேகரிக்கிறான், இந்த வளத்தை இங்க நிலைப்படுத்துறான்ன்றதை மட்டும் யோசிக்கணும். எங்கே இருந்த சீனாக்காரன் ஒரு அட்டை தின்னா விரயத்துல வந்து அட்டை பண்ண வைக்கிறான். அதுக்கு இந்த அமைச்சர் சொல்றார் அட்டை பண்ணைகளை விருத்தி செய்வோம். இதை விருத்தி செய்யறதால என்ன லாபம் உங்களுக்கு? துறந்து விட்டு வளர்த்தா கடல்ல தானா வளர்ந்துட்டு போகுது அட்டை. இது எங்களிடத்துல நாங்க தின்றோமா? ஒரு இன்றைக்கு ஒரு நெல்லை வச்சிருந்தால் பசியண்ட அரிசியை வேண்டி சாப்பிட்டு இருக்க உங்கள்கிட்ட அட்டையை தின்ன முடியுமா? இங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எங்கட வளங்களை சரியாக எது எங்கள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். நான் சொல்றேன், எங்கட வடபகுதியை பொறுத்தல எவருமே இங்க வர தேவையில்லை. நாங்கள் எவரும் நிவாரணம் தர தேவையில்லை. மானியம் எங்களுக்கு வேண்டாம். எங்கட வளங்களை நாங்கள் சரியாக பார்க்க விட்டால் இந்த வளம் இந்த நாட்டை எப்பயோ மேல கொண்டு வச்சிருக்கோம். எங்கட கடல் வளம் இன்றைக்கு எங்கேயோ இருந்த அந்நியவனம் எல்லாம் வந்து அள்ளி தின்னுட்டு போறான்னு சொன்னா இந்த தென்னிலங்கையில இருந்து அட்டை இந்த பாவக்காடு எடுக்க வந்துருவாங்க. கடல்ல புழு இருக்காது. புழுவில் ஏண்டா சாப்பாடு இல்லை. அதுதான் சாப்பாடு. அந்த புழு இல்லாம போன உடனே மீன் இல்லாம போகுது. இன்றைக்கு கடல்ல கரையில மீன் இல்லை என்ற நிலை வந்துடுது. ஏன்? கடல் வளத்தை அழிக்கிறவனை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு நாங்க தென்னிலங்கையில போய் எல்லாருமே இங்க இப்ப இந்த காத்தெல்லாம் அடிக்குது. அவங்களை அங்க தொழிச்சது கொண்டிருக்காங்க. எங்களால ஒரு இடம் போக முடியல. அங்க போய் இவ்வளவு இந்த வடபகுதி மக்கள் எல்லாம் இந்த அங்க போய் தொழில் செய்ய இடம் இருக்கா? விடுவினே ஆகுது. அப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த ஆக்கள்லாம் தொழில் செய்ய வேணும் என்றால் அவனவன் ஏன் இங்க வர விடணும்? எங்கள் இடத்துக்கு ஏன் வர விடணும்? அப்ப உங்களுக்கு காசுகளை வேண்டி கொண்டு நீங்கள் ஆக்களை இங்க விடுறது அங்க விடுறது இப்படியான வேலை, இந்த சுத்துமாத்து வேலை தான் இங்க இந்த இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கத்துல நடக்குது. இப்பவும் அதுதான் நடக்க போகுதுன்றது எங்களுக்கு தெரியுது. ஏனென்றால் கடலை பற்றி கதைக்காதவன் கடத்தொழில் அமைச்சராக இருக்க முடியாது. கடலை பற்றி பார்க்கணும் ஐயா. கடல் என்ன வளம் இருக்கு? இன்றைக்கு எத்தனை கோடி பில்லியன் கணக்கில் இறால் வந்திருக்கு. இந்த கடல்ல ஒரு இறால் பிடிக்க முடியாது. ஏன்? அடைஞ்சு வச்சிருக்கு. சாப்பாடு இல்ல கடல்ல. இதே இல்ல. இதுதான் மெயின் பிரச்சனை. அந்த தெரிஞ்சோல இந்த கடல் சுற்றி ஓட வேணும். ஓடினா எங்கட வளங்கள் எல்லாம் சரியா இருக்கும். தண்ணி எல்லாம் இழுத்தறியும். இந்த நிவாரணம் அரிசி கொடுக்க வேண்டியது இல்லை. மக்கள் தண்ணிக்கு தேங்க வேண்டியது இல்லை. யாருக்கு தெரியும்? சும்மா போய் நாங்களெல்லாம் என்ன ஒருங்கிணைப்பு கூட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் நடத்தி போட்டு சும்மா புடுங்கு போடுறதான் வேலை. அதுல என்ன முடிவெடுத்தீங்க? அதுல இருந்தவன் யாருக்காவது இந்த கடல் வளத்தை பற்றி எதுவும் தெரியுமா? எங்கட என்ன வடபகுதிக்கு நாங்கள் நிதி ஒதுக்கணும். என்னதுக்கு நிதி ஒதுக்கணும்? உங்களுக்கு இந்த வாகனத்துல ஓடுறது நிதி என்னையா? அண்டைய நேற்றைய முந்தின நாளிலே வந்து ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது. அந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கடத்தொழில் சம்பந்தமான முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா அல்லது அது சம்பந்தமான ஆராயப்பட்டதா? அதுல இருந்த ஒருத்தனுக்கு தெரியாது. இந்த நாட்டு வளம் என்னன்றது யாருக்காவது தெரியுமோ? அதுல இருந்த யாருக்காவது இந்த நாட்டு வளம் தெரியுமோ? ஆனகரவால எத்தனை நேரம் பயணம் செய்திருப்பாங்க? இவ்வளவு பேரும் ஆனகரவா எத்தனை பயணம்? 11 போக்கு கிடந்த அந்த ரோட்டு இவ்வளவு தண்ணி இவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருத்தருக்கும் தெரியாது. இன்றைக்கும் அதால போய் வருகிறேன். நல்ல ரோட்டு என்ன இல்லை, நாங்கள் சொகுசா போய் வருவோம். ஆனா அதுல இருந்த அத்தனை பேரை எங்க வழங்கோ? ஏன் இந்த கடல்ல மீன்பட இல்லைன்றது சொல்ல தெரிஞ்ச நான் அவனுக்கு அடிமை இல்லையா? என்று அவ்வளவு தொழிலையும் அவனுக்கு எழுதி கொடுக்குறேன். வர சொல்லுங்க, நேர கதைச்சு பார்ப்போம். எவராவது வர சொல்லுங்க. ஒருங்கிணைப்பு கூட்டம் கூட்டம் போட்டா காணாது. சும்மா போயிருந்து அதுல இருந்து கதைச்சா பார்த்தாது. எங்கட நாட்டு என்ன வளம் இருக்குன்ற முதல் கண்டுபிடி. அந்த வளத்தை எப்படி கொண்டு போகணும் என்று கண்டுபிடி. இன்றைக்கு இவ்வளவு காலம் இவ்வளவு அரசாங்கம் வந்து ஒரு 17 தொழிற்சாலை வைக்கல. எங்கட பிரதேசத்துக்கு வடபகுதியில் 17 தொழிற்சாலை இருந்திருந்தால் இன்றைக்கு அத்தனை மீனும் சேமிக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு மீன் தேவையானது இருந்திருக்கும். எவ்வளவோ வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறான். யாருக்கு தெரியும்? இந்த குளங்கள் எல்லாம் எவ்வளவு மறைச்சு கட்டினால் எவ்வளவு தண்ணியை சேவித்திருக்கலாம். முழு நேரம் 365 நாளும் விவசாயம் செய்யலாம். யாரால அது கதைக்கப்பட்டது? யார் கதைக்க தெரிஞ்சதோ?
சும்மா படிச்சினாங்களேன்னு போட்டு சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லாம் போய் ஒருங்கிணைப்பு கூட்டம் செய்கிறோம். என்னத்த கூட்டம்? மண்ணாங்கட்டி கூட்டம், புண்ணாக்கு கூட்டம். அன்றைய நாளிலே இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை மரியாதை குறைவாக அங்கே நடத்தினார்கள். மரியாதை குறைவாக அவரை வெளியேற்றும்படியாகவும் அங்கே கூறியிருந்தார்கள். அந்த சமயத்திலே கௌரவ கௌரவ அமைச்சர் அவர்களும் கௌரவ ஆளுநர் அவர்களும் மதிப்புக்குரிய அரசாங்க அதிபரும் அங்கே ஆஜராகி இருந்தார்கள். அந்த நிலையிலே ஒரு அரச உத்தியோகத்தினால் கௌரவ 25,000 பேரால் மக்களான வழங்கப்பட்ட ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனை வெளியில் போக சொல்லி கூச்சலிட்டு கைதட்டி ஆரவாரம் செய்ததாக நாங்கள் ஊடகங்களிலே காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த நிலையிலே நீங்கள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறீர்கள்? உங்களுக்கு இது சம்பந்தமான என்ன தெளிவு ஏற்படுகிறது? என்ன பொறுத்தவரை ஐயா, அவர் என்ன கதைச்சாருன்றது எனக்கு தெரியல. அவர் அங்கே கதைக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் ஆணித்தனமாக கதைக்க கூட கண்டிப்பாக கூச்சலும் குழப்பம் வரும். ஏனென்றால் அது சில பேர்ட்ட செய்யாதவனுக்கு அது ஒரு கோபமாக ஏற்படும். நான் நீ இதை செய்ய இல்லையன்ற உடனே இவ்வளோ காலம் நீ இதில் இருந்து அரசியலில் இருந்தோ இல்லை அரச அதிகாரியாக இருந்தோ நீ இதை செய்ய இல்லை என்றால் அவருக்கு ஒரு தாக்கம் ஏற்படும். அதில் அப்போ அவரை சுற்றி உள்ளாக்கள் சில நேரம் கூவன்றிருக்கலாம். அதுன்ற விளக்கம் எனக்கு தெரியாம நான் இதுக்கான பதிலை சொல்ல விரும்பல. என்றைக்குமே அதுல நாட்டு மக்களுக்கு எது நல்லதென்று நினைக்கிறவன் இருந்தால் மட்டும்தான் ஒருங்கிணைப்பு கூட்டமா இருந்தாலும் சரி, எந்த கூட்டமா இருந்தாலும், அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு என்ன தேவைன்றது நிவாரணம் கொடுக்கிறோம் அல்லாட்ட மானியம் கொடுக்கிறோம், இதெல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட இயலாதவரை இறுதி போட்டு பிச்சை போட்ட மாதிரி அதை செய்யாதீங்க. எங்கட மக்கள் அப்படி நொண்டிகள் அல்ல, ஓர்மம் இல்லாதவர்கள் அல்ல, வீரம் இல்லாதவர்களும் அல்ல. அதை மட்டும் நல்லா நினைங்கோ. எல்லாருமே தொழில் செய்வாங்க, எல்லாருக்கும் வீரம் இருக்கு, எல்லாம் இதன்னுவோம். ஆனா நீங்கள் தான் எங்களை போக விடாம மந்தப்படுத்தி வச்சுக்க. உதாரணத்துக்கு இந்த ரோட்டு சீரமைக்காததுக்கு காரணம் என்ன? எங்களை நல்ல நிலைக்கு வரக்கூடாதுன்றாக்கா. இந்த ரோட்டு சீராய் இதை வச்சு நீங்க கணிப்பிடலாம். இந்த ரோட்டை நீங்கள் ஏன் சீராக்கையில இந்த வடபகுதியின் அதுவும் இந்த கரையோர பகுதியின் ரோட்டு இப்ப கொண்டு வந்து கருங்கல்ல கொட்டுறீர்கள். இந்த கருங்கல்ல ரோட்டுக்கு வெளியால கடல் சைட்டால கொட்டி இருந்தால் இன்றைக்கு அந்த கற்று உடைஞ்சிருக்காது. இந்த ரோட்டுக்கு அந்த பள்ளத்துக்கு போட்ட கல்ல கடல் சைட்டால நீங்கள் எல்லா இடம் போட்டிருந்தா கடல் வந்து கருங்கல்லோட நின்றுருக்கும், ரோட்டில் தொட்டிருக்காது. ஆனா நீங்கள் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். தச்சமயம் இந்த கடத்தொழிலாளி வந்து கல்லை எடுத்து போடுறான், இல்லாட்டா எதுவும் மானக்கிட்ட போறான்னு சொன்னா அது நாங்கள் கரையோர பாதுகாவலர் எங்களுக்கு சொல்லாம நீங்க ஒன்றும் செய்யல. இது இடம் வந்து இது வந்து திக்கம் ஏரியா, திக்கத்தின் ரோட்டு பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய கல்லை தூக்கி இதில் வந்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி கஷ்டமாக இருக்கு. அதே நேரத்தில் இதில் ஒரு பெரிய ஒரு பள்ளம் கொண்டு வந்தது, அது வந்து இப்போ கல் நிரவி முதல்ல வச்சு சீர் செய்து விட்டுருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தகரங்கள் வச்சு பாரம் வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது. பெரிய பஸ்ஸுகள் போகிறது அதில் போகிறதுக்கு இடம் காணாது. இது வந்து அப்படியே அரிச்சு நான் நினைக்கல காலப்போக்கில் இதெல்லாம் ஓட்ட விடுது. என்னையா என்னத்துக்காக திருத்தாங்க விட்டுருக்காங்க? என்னத்துக்காக திருத்தாங்க விட்டுருக்காங்க? இப்ப வர்ற அரசாங்கத்துக்கு நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? நீங்கள் இப்ப இந்த ரோட்டை செப்ப நட்டு தர சொல்லி அல்லது ஏதாவது சொல்றீங்களா? இந்த ரோட்டால நீங்கள் என்ன அசௌகரியங்களை சந்திக்கிறீங்க? இல்லையா, இப்ப புதிய அரசாங்கம் தானே வந்திருக்குது, அவை செய்ய மாட்டேங்க. நீங்க கேளுங்க, இந்த அரசாங்கத்திட்ட கேளுங்க.
உங்களுக்கு எத்தனை வயசு ஐயா? 65. எத்தனாம் ஆண்டு இந்த ரோட்டு போடப்பட்டது? அதுக்கு பிறகு இதுவரைக்கும் இந்த ரோட்டு புதுசா திருப்பி செப்ப புதுசா இது இல்லையா? இந்த ரோட் வந்து என்ன ரோட் ஐயா? பருத்தித்துறை டு பருத்தித்துறை தொடக்கம் பொன்னாலை வரைக்கும். பொன்னாலை போகுதா? வரைக்கும் நீங்கள் ஏதாவது வந்து பாத்தீங்களோ இதுல எவ்வளவு அக்கப்பாடு வர்றாங்கன்னு யாருக்காவது தெரியுமோ? ஆனா வராதைங்க. அவனவன் பிரதேசத்தை அவனவன் பார்க்கட்டும், வராதைங்க. ஒரு தரம் உங்களுக்கு வர்றதுக்கு அருகதையும் இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்லை. நீங்க உங்கள நலன் மட்டும்தான் பாக்குறீர்கள். அரசியலுக்கு போட்டா எனக்கு வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு வாழ்க்கை, என்ன சுத்தி உள்ளவனுக்கு வாழ்க்கை, இதுதான் உங்களுடைய அரசியல். இந்த அரசியலை கொண்டு இங்க வராதைங்கோ. அதுவும் கடத்தொழில் சமூகத்திட்ட வராதைங்கோ. மிகவும் காண்டா இருக்கிறோம் நாங்கள். இந்த அரசியலை பற்றி மிகவும் காண்டா இருக்கிறோம். ஒரு தரம் கிட்ட வரக்கூடாது நீங்கள். ஏனென்றா எங்களோட சமூகத்தை நீங்கள் காலகாலமா காலுக்க போட்டு மிரிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இது கடைசியும் முதலமா இருக்கட்டும். இனிமேலாவது இந்த கடத்தொழில் சமூகத்தின் பிரச்சனையை பாருங்கோ. கடல்ல ரோலர் வந்து இந்தியன் ரோலர் வந்து அடிக்குதுண்டா அந்த எல்லையை கவர் பண்ண சொல்லுங்க. என்னதுக்கு எங்களுக்கு கடற்படை இருக்குது? எங்களுடைய எல்லையை பார்க்காட்டா ஏன் கடற்படை? எங்களுக்கு அந்த கடற்படை எங்களுடைய எல்லையை கவனமா பார்க்கணும். அங்கால உள்ள ஏன் இந்தியன் நேவி கூட தந்த கடல் எல்லையை பார்த்தால் எல்லை தாண்டினவன நீ பிடிச்சு கொண்டே மறியல் வைக்கணும்ப்பா. ஏன் நாங்கள் எங்களை இடத்துல வந்து மறியல் வைக்கணும்? எங்களுடைய பிரதேசத்துல நாங்களே மறியல் வைக்கணும். உங்களுக்கு சாப்பாடு போட்டு உங்களை குடும்பத்தை இங்க வைக்க நீங்க அங்க போராட்டம் நடத்த அனாவசியமற்றது. உங்களுடைய ஆக்களை நீங்களே பிடிச்சி ஜெயில போடுங்க. உங்களுடைய கிடக்கும். நாங்களும் சேதப்படுத்த தேவையில்லை. எங்களோட தொழிலும் சேதப்படாது. எத்தனை பேர் இன்றைக்கு வலையில எல்லாம் கிழிச்சு போட்டு கிடக்குறாங்க. எத்தனை பேருக்கு நண்டு விலை இல்ல, கடலோட போய் சேர்ந்துடுது. அப்ப இதுகள் எல்லாம் எங்களோட இடத்துல இருக்கு ஐயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மிகவும் கஷ்டப்படுறோம். நீங்கள் இந்த அரிசி தாரம் இல்லாட்டா அந்த புண்ணாக்கு தாரம் கொண்டு இங்க வராதீங்க. ஒரு தரம் நிவாரணமே வேண்டாம். எங்களுக்கு எந்த நிவாரணம் எங்களுக்கு தர வேண்டாம். நாங்க சொத்தியும் இல்லை, முடாவும் இல்லை. நாங்க வட்டிவா உடைச்சி சாப்பிடுவோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு எங்களோட கடத்தொழில் சமூகத்துக்கு. இவ்வளவு தான் நான் சொல்லிக் கொள்றது. வேற என்னது நாங்க சொல்றது? இந்த ரோட்டை முதல் பாக்குறது என்றால் வந்து பார்க்க சொல்லுங்க. அங்க ரெண்டு வந்து எஸ்டிமேட் பண்றவன்னு சொல்லாதீங்க. ரோட்ல நடந்து பார்த்தா தான் ரோட்டின் அருமை தெரியும். இப்ப தற்போதைக்கு ஐயா தமிழர்களுக்காக எங்களுடைய சில நல்லது கெட்டதுகளை பாராளுமன்றத்திலே கயத்து கொண்டிருக்கிறது டாக்டர் ராமநாதன் அவர்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது அவரிடம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் அர்ஜுனாவுக்கு நான் என்னத்தை சொல்ல விரும்புறது? என்னை பொறுத்தளவில் நான் அர்ஜுனாவை நேருக்கு நேர் கண்டதும் இல்லை, அவரோட கதைச்சதும் இல்லை. அப்போ ஒரு முகத்தில் நேர கண்டு கதைக்காத ஒரு ஆளுக்கு நான் இந்த டிவியல்லையோ இந்த யூடியூப்லையோ பார்க்குற நியூஸை வச்சு அவர் எப்படிப்பட்டவர்ன்றது தீர்மானிக்க முடியாது. நாங்கள் இப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. மக்களுக்காக எவர் கதைச்சாலும், அதாவது வந்து சாதாரணமா எங்கள மக்களுக்காக எந்த ஒரு அரசியல்வாதி கதைச்சாலும் அது நேர்மையான வழியில கதைக்கணும். நான் மக்களுக்காக கதைக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு வெளியில மக்களுக்காக கதைக்கிறதும் உள்ளால இப்படி கை நீட்டுறதும் இருக்கக்கூடாது. அது கெட்ட வேலை. ஆனா கதைச்சால் ரோட்டுக்கு வரணும். உனக்கு பிடிக்கலையோ அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு ரோட்ல வந்து நின்று காட்டு. அப்பதான் அவன் உண்மையான மக்களுக்கான தலைவனா இருக்க முடியும். அரசியல்ல போனா மட்டும் போதாது. அந்த மக்களுக்கு அந்த அரசியலால எதுவும் செய்ய முடியலைன்னா தூக்கி எறி அந்த அரசியலை வந்து மக்களுக்கு வாழ்ந்து காட்டு. அவன் தான் உண்மையான தலைவனா இருக்க முடியும். நேற்றைய நாளிலே நீங்கள் ஊடகங்களிலே பார்த்திருப்பீங்கள், இந்த கச்சேரியில நடந்த இந்த என்ன கூட்டம், ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் பிற்பாடு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவு பெற்ற பிற்பாடு கச்சேரியுடைய பிரதான வாயில் வழியாக அங்கு பங்கு பெற்றிய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெளியாகி சென்றார்கள். அந்த வழியிலே அந்த பிரதான வாயிலே வேலையில்லா பட்டதாரிகள் அந்த இடத்திலே போராட்டத்தை அமைதியான போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். அந்த இடத்திற்கு கௌரவ ஸ்ரீதரன் அவர்களோ அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர பார்ப்பனமோ அல்லது ஏகேடி அனுர அரசாங்கத்தின் பாராளுமன்ற இப்ப புதிதாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோ கண்டுகொள்ளவில்லை. அங்கு யாரும் செல்லவில்லை. அங்கு சென்றவர், அங்கு முதல் தடவையாக சென்றவர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமன் அவர்களும் கௌரவ அமைச்சர் அவர்களுமே அந்த இடத்துக்கு சென்றார்கள். இந்த அடிப்படையில் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்?
என்ன பொறுத்தளவில் இந்த படித்த இளைஞர்கள் போராடுறன்றதுக்கு அப்பால அவை உண்மையிலேயே படித்து கஷ்டப்பட்டு இந்த பட்டதாரி ஆகியும் அவைக்கு கடைசியாக கிடைச்ச பட்டம் வேலை இல்லா பட்டதாரி என்ற ஒரு ரேங்க் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி வரணும் முன்னுக்கு. படித்த இளைஞர்கள் முன்னுக்கு இறங்கணும். எங்களோட சமூகத்தில் என்ன சீர்கேடு இருக்குன்றதை எடுத்து வெளியில போட்டு பிச்சறிகிறதுக்கு வரணும். அப்பதான் அவன் உண்மையான படித்தவனாக இருக்க முடியும். நாங்கள் காலங்காலமா போராட்டம் 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 இந்த ரோட்ல நின்று போராடினதால எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலையா. நாங்கள் அப்படி இனி போராடக்கூடாது. நாங்க போராடி இந்த விளைவு எப்படி என்றது தெரியும். ஆனால் நான் சொல்றேன், அத்தனை இளைஞர்களும் போராட்டத்தை இப்படி ரோட்ல நின்று போராடக்கூடாது. இறங்கணும். ஒவ்வொரு கிராமம் இறங்கணும். மக்களுக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும். நாளைய சமுதாயத்தை நீங்கள் தான் வளர்த்தெடுக்கணும்ன்றதான் நான் சொல்லுவேன். நாளைய சமுதாயத்துக்கு நீங்கள் தான் நல்லது சொல்லணும். நன்றி.